இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்ம நம்பிதான் ஆகணும். அதுவும் அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு அப்படின்னாக்கா சொல்லவே வேணாம். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு பண்றது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகள் நம்ம சட்டத்து மூலியமா அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா அதுலயும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்காங்க. இந்த பதவியில இருக்கிறவங்க இல்ல பணக்கார வர்க்கம் எல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டு ஆனா எந்த ஒரு தண்டனையுமே அனுபவிக்காம சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை வச்சு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. சரி, அவங்க பண்ற தப்பாவது ரொம்ப சின்ன சின்னதா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சலிச்சிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா வெளியில ஃப்ரீயா சுத்தி வருவாங்க. இந்த மாதிரி பயங்கரமா அட்டுழியம் பண்றவங்களுக்கு பூமியில இருக்கிற கோர்ட்ல தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா கடவுளுடைய கோர்ட்ல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆயிடுவோம். ஆனா இந்த மாதிரி அட்டுழியம் பண்றவங்களுக்கு கடவுள் இன்ஸ்டன்டா தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கோவில்ல நடந்திருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?